வணக்கம் நண்பர்களே. 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதத்தில் நம்ம இந்தியாவில் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ வந்து நடக்க போகுது. இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான கார்கள் வந்து என்ட்ரி வந்து கொடுக்க போகுது, ஷோ பண்ண போகிறாங்க. ஸோ அது எந்தெந்த கார்கள் அப்படிங்கிறத பற்றி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரப்போகிற எலக்ட்ரிக் கார்கள் பற்றி சில அப்டேட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற வியட்நாமை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து நம்ம பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் வந்து அவங்களுடைய கார்களை வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இவங்க வந்து குளோபலாக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கார்களை வந்து விற்பனைக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இந்தியாவுக்குள்ளே இப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க. இவங்களுடைய கார் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய எலக்ட்ரிக் எஸ்யூவி கார்கள் வந்து வச்சுருக்காங்க. VF3 இருக்குது, VF5 இருக்குது, VF-E34 இருக்குது, VF6, VF7, VF8, VF9 இந்த மாதிரி வந்து நிறைய கார்கள் வந்து இவங்களுடைய லைனப்பில் வந்து இருக்குது. பட் எந்த காரை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. அநேகமாக இந்த கார் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய கார்கள் எடுத்துக்கிட்டோன்னா லென்த் வைஸ் எடுத்தோன்னா 3.2 ஆரம்பித்து 5.1 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லென்த்தில் தொடர்ந்து கார்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாரத் குளோபல் எக்ஸ்போவில் வந்து VF5 மற்றும் VF-E34 அப்படிங்கிற ஒரு 2 கார்களை வந்து விற்பனைக்கு வந்து அதாவது ஷோ பண்ணிவிட்டு அதனை தொடர்ந்து வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. சைஸ் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த 2 காருமே நெக்ஸான் EV அதே மாதிரி கிரெட்டா EV இந்த 2 கார்களுக்கும் வந்து போட்டியாக இருக்க போகுது. நெக்ஸான் EV ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் விற்பனையில் தான் வந்திருக்கு. கிரெட்டா EV அப்கமிங்கில் வந்துருக்கு. நம்ம பாரத் எக்ஸ்போவில் வந்து கிரெட்டா EVயை வந்து ஷோ பண்ண போகிறாங்க. கண்டினியூஸாக நம்ம இந்தியாவில் வச்சு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் 2025 வந்து ஹுண்டாய் கொடுக்க போகிற பெரிய ஒரு அப்டேட்டாக வந்து கிரெட்டா EV வந்து இருக்க போகுது. ஏன்னா வந்து கிரெட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு காம்பாக்டான எஸ்யூவி செக்மெண்ட்டில் தொடர்ந்து விற்பனையில் வந்து அசத்திட்டு இருக்கு. நம்பர் 1 காராக வந்து இருக்குது விற்பனையில் எஸ்யூவி செக்மெண்ட்டில். அப்படி இருக்கிறப்ப அந்த காரில் இப்போ EVயும் வருது அப்படின்னா எப்படி ஐசி இன்ஜினுக்கு வந்து வரவேற்பு வந்து கிடைச்சதோ அதே வரவேற்பு வந்து EV கிரெட்டாவுக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹுண்டாய் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. அப்போ கிரெட்டா மற்றும் நெக்ஸானுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா VF5 அப்படிங்கிற காரை வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் வந்து 4 மீட்டருக்குள்ளே தான் வந்து லென்த் வந்து வரும். வீல் பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2514 mm வீல் பேஸ் வந்து கொடுக்குறாங்க. பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனைஸ்டு மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டார் மூலமாக நமக்கு 94 ஹார்ஸ் பவர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 135 Nm டார்க் வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டாப் ஸ்பீடு 130 கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்னு வந்து சொல்கிறாங்க. பேட்டரி பேக்னு எடுத்துக்கிட்டோன்னா 29.6 கிலோவாட் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி பேக் தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 260 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கார் VF-E34 அப்படிங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் லென்த் வைஸ் வந்து 4 மீட்டருக்கு மேலே வரும். 4300 mm லென்த் வந்து வரும். நமக்கு வீல் பேஸ் வந்து 2611 mm. முன்னாடி பார்த்தா V5 விட இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு காரு. இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு காரும் கூட. நமக்கு வந்து 147 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 242 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டாப் ஸ்பீடு 130+ மேலே நம்ம வந்து போகலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிக்கர் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. 41.9 கிலோவாட் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி தான் வந்து கொடுக்குறாங்க. 277 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 கார் மாடல்களையுமே நமக்கு வந்து ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா சோலார் மூலமாக நமக்கு வந்து இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புதிய காரை வந்து மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நமக்கு வந்து குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. ஈவா அப்படிங்கிற ஒரு காரை தான் வந்து இவங்க வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து சோலாரில் ரன் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் காராக இது வந்து இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் வந்து ஒரு புதிய ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கார் வந்து ஒரு காம்பாக்டான சைஸில் வந்து இருக்குது. ஒரு சிட்டி டிராஃபிக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 பேர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். ஒரு டிரைவரு அவரோட சேர்த்து 2 பேசஞ்சர். ஸோ 3 பேர் போகிற மாதிரி ஒரு காம்பாக்டாக வந்து இந்த நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டிராஃபிக்கில் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் போகக்கூடாது. பட் நம்ம இந்தியன் ரோட்ஸில் வந்து 3 பேர்லாம் நம்ம சகஜமாக பார்க்க முடியும். அப்போ அந்த மாதிரி 3 பேர் வண்டியில் போகிறதுக்கு பதிலாக இந்த காரில் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதே ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நானோ காரை வந்து டாட்டா வந்து உருவாக்குனாங்க. பட் விலை கம்மியான கார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தப்பான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினால நானோவுக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கல. பட் இவங்களும் வந்து அதை வந்து ஒரு ஐசி இன்ஜினாக வந்து கொடுக்காம எலக்ட்ரிக்கில் வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் வந்து ஒரு பெட்ரோல் கார் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு 20+ மேலே மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் காரில் 1 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண 5 ரூபா செலவாகும்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஈவா காரில் வெறும் 50 பைசா மட்டும்தான் நமக்கு வந்து செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை வந்து ஃபுல்லாக நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 250 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி
இந்த சோலார் பேனல் மூலமாக நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறப்ப ஒரு வருஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து சார்ஜும் வந்து ரொம்ப கம்மியான டைமில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறிடும்னு சொல்கிறாங்க. 5 நிமிஷத்துலேயே 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து சோலார் பேனல் அப்படிங்கிறப்ப சூரிய ஒளி இருந்தால் தான் அதில் வந்து சார்ஜ் ஆகும். நார்மல் டேஸில் வந்து நம்ம நார்மலாக வந்து சார்ஜ் போட்டும் பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ சூரிய ஒளி இல்லாத சமயத்தில் சார்ஜ் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியும் பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த காரோடைய டாப் ஸ்பீடு வந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 5 செகண்ட்லேயே 0லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான காரு 70 கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீட் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பெரிய அதிவேகமாக போகிறதில்ல. பட் இருந்தாலும் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த காரை வந்து நமக்கு வந்து குளோபல் எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. 2025 இந்த கார் வந்து விற்பனைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஈவி கார்கள் 2025 விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அதில் வந்து மாருதி வந்து அவங்களுடைய முதல் ஈவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. விட்டாரா அப்படிங்கிற பேரில் வந்து அந்த காரை வந்து கொண்டு வர போகிறாங்க. மகேந்திராவும் வந்து 2-3 கார்களை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட். இப்போ இதில் வந்து மகேந்திரா பார்த்திங்க அப்படின்னா 4XO அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா 3XO இந்தியாவில் வந்து இருக்குது. XUV 300 இருந்தப்போ கிடைச்ச வரவேற்பை விட XUVயை வந்து 300 அப்படியே 3XO அப்படிங்கிற பேரில் மாற்றி டிசைனை மாற்றி வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க. அதற்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. அதனை தொடர்ந்து வந்து 4XO அப்படிங்கிற பேரில் வந்து நியூ காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அநேகமாக வந்து இது வந்து 3XO மாடலோட ஒரு அப்டேட்டட் மாடலாக இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த 4XO காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐசி இன்ஜின்லையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இன்னொரு புறம் வந்து ஈவி காரையும் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஈவி காருக்கு நேம் வந்து XEV4e அப்படிங்கிற நேமில் வந்து கொண்டு வர போகிறாங்க. நமக்கு வந்து பில்டு குவாலிட்டியை நமக்கு நல்லா கொடுத்து ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான லுக்கில் வந்து இந்த காரை வந்து கொடுக்க போகிறாங்களா. அதேமாதிரி கேபின் இன்டீரியரும் வந்து நமக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ்டு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 2 ADAS டெக்னாலஜியும் 6 ஏர் பேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4XO காரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து 2025 மகேந்திராவுடைய அப்கமிங்கில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கியா வந்து அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் MPV காரை இந்தியாவில் 2025 வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. கேரன்ஸ் காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவி மாடலும் 2025 வந்து வரப்போகுது. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நார்மல் ஐசி இன்ஜின் மாடல் மாதிரியும் வந்து இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு எலக்ட்ரிக்காக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 45 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து இந்த காரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது வந்து BYDயில் இருக்கக்கூடிய Max 7 MG வின்ஸ்டர் EV இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு வந்து போட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை வந்து நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 400லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10.25 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வரும். அதேமாதிரி நமக்கு வந்து டிஜிட்டல் கன்சோலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங், வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், சன்ரூஃப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நமக்கு வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடும். லெவல் 2 ADAS டெக்னாலஜி வந்து இந்த காரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து 16லேருந்து 18 லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எலக்ட்ரிக் கார்கள் விற்பனைக்கு வந்துட்டுருக்கு. அதில் வந்து இன்னும் எந்த ஒரு பிராண்டுமே வந்து MPV லெவலுக்கு வந்து போகலை. மகேந்திரா 2025 XUV 700 காரை பேஸ் பண்ணி ஒரு EV வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கியாவும் வந்து கேரன்ஸில் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து 2025 வந்து ஒரு 7 பேர் போகிற மாதிரி ஒரு MPV ரகத்தில் எலக்ட்ரிக் கார் வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா கார்கள் வந்து வரப்போகுது. ஸோ சாய்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து இருக்க போகுது. தேவைப்படுறவங்க நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து காரோட டிசைன் பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நன்றி.